சார் இப்போ இந்த தடை சட்டம் வந்தது அனைத்து மதங்களுக்கும் பொருத்தமானதா இல்லை தனித்தனியாங்களா? எல்லா மதத்துக்கும் பொருத்தமானது தான். இந்த 21 வயசு ஆணுக்கும் 18 வயசு பெண்ணுக்குன்றது இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான சட்டம் தானே தவிர மற்ற ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம்லாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது மக்களுடைய கடமை. சார் அப்படி ஒரு குழந்தை திருமணம் நடைபெற்றுச்சு அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன ஹெல்ப்லைன் சார் வச்சிருக்கிறாங்க? பொதுவாக மாவட்டந்தோறும் சைல்டு மேரேஜ் ப்ரொவிஷன் ஆஃபீஸர்னு இருக்காங்க. ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர்ஸ் இதை பார்த்துக்கிறாங்க. நம்பர் 1. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே ஸ்கூல்ஸில் ஒரு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸில் அது மாதிரி பெற்றோர்கள்ட்ட கிராம வாரியாகவே பண்ணுறாங்க. இது தவிர ஒரு ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, 1098 சைல்டு ஹெல்ப்லைன். குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இந்த மாதிரி குழந்தை திருமணம் இருந்ததுன்னா உடனே இங்கே சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அங்கே அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு உண்டான எல்லா செயல்களையும் அவங்க செய்வாங்க. அதில் தப்பிக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி. பெற்றோர் அந்த குற்றத்தை செஞ்சாலும் அவங்களும் கைது செய்யப்படுவார்கள்.